வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கான ஒரு புது ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன் கொண்டு வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேலை கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு லைஃப்பை வந்து செட்டில்டே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு குட் ஜாப் வந்து இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதுவும் மத்திய அரசு பணி, அதுவும் ரயில்வேல ஆல் ஓவர் இந்தியா வந்து 32,000, அது 32,000 வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சதர்ன் ரீஜியன், அது தென்னக ரயில்வே நம்ம சென்னை ரீஜியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000க்கு மேலேயே காலி பணியிடங்கள் இருக்கு. சரிங்களா, 3000க்கு மேலே. இப்போ வந்து 2600 வந்து நார்மல் கேட்டகரிக்கும், எக்ஸர்விஸ்மென், பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் எல்லாம் சேர்த்துனா ஒரு 3000க்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா காலி பணியிற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும், என்ன சிலபஸ் வச்சிருக்காங்க, எப்ப இருந்து அப்ளை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைய காணொலி வாயிலாக டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போறோம். நீங்க முதல் தடவை நம்ம சேனலை பார்க்கிறவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ரயில்வேல குரூப் டி புரியுங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 7th பே கமிஷன் படி வந்து சேலரி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் அப்படி பாத்தீங்கன்னா நீங்க வெறும் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதுமானதான். 10th பாஸ் வந்து போதும், அல்லது ஐடிஐ படிச்சிருக்கலாம். 10th பாஸ் அல்லது ஐடிஐ தான். ஐடிஐ வந்து கம்பல்சரி கிடையாது. நீங்க 10ஆம் வகுப்பு படித்திருந்தாலே இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஓகே சரிங்க, எனக்கு கல்வி தகுதி தெரிஞ்சிருச்சு, என் வயசுக்கு இந்த வேலை கிடைக்குமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். அதாவது 18ல இருந்து 36 வயது உடையவர் வந்து இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். இதுல எஸ்டி எஸ்டி பிரிவினருக்கு 5 வயது வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க. அப்பனா எஸ்சி எஸ்டி பிரிவினர் 41 வயசு வரைக்கும் பண்ணலாம். அது ஓபிசி, அது அதர் பேக்வர்டு கிளாஸ். சரிங்களா, ஸோ இங்க அதர் பேக்வர்டு கிளாஸ் அப்படி ஓபிசினா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, டிஎன்டி. ஸோ இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு பணியை பொறுத்த வரைக்கும் ஓபிசி தான், அதர் பேக்வர்டு கிளாஸ். ஸோ இவங்களுக்கு வந்து 3 ஆண்டுகள் ஏஜ் ரிலாக்சேஷன், அப்பனா 39 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஸோ விண்ணப்ப கட்டணம் என்ன அப்படின்னா, அதாவது ஓபிசி பிளஸ் வந்து ஜெனரல் கேட்டகரி, இந்த கேட்டகரியில் வரவங்களுக்கு 500 ரூபாயும், எஸ்சி எஸ்டி பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் 250 ரூபாயும் விண்ணப்ப கட்டணமா வச்சிருக்காங்க. ஸோ ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து அவங்க விண்ணப்ப கட்டணமா பண்ணியிருக்காது. ஸோ நீங்க எப்படி அப்ளை பண்ணனா 23 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ளை ஆன்லைன் வந்து 23 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இது வந்து நீங்க ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்க, கல்வி தகுதி தெரிஞ்சிருச்சு, வயசு தெரிஞ்சிருச்சு, எக்ஸாம் வந்து தமிழ்ல எழுதலாமா? நிறைய பேருக்கு வந்து மத்திய அரசு பணிகளாவே இங்கிலீஷ் மட்டும் ஹிந்தியில தான் இருக்குன்னு நம்புவீங்க. இந்த தேர்வை நமது தாய்மொழியான தமிழ்லையும் எழுதலாம். சரிங்களா, எக்ஸாம் வந்து தமிழ்லையும் இருக்கும். சரி, எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோம்னா கணிதத்துக்கு வந்து 25 மதிப்பெண், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து 30 மதிப்பெண், சயின்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 25, ஜெனரல் அவேர்னஸ் 20, மொத்தம் 100 மதிப்பெண், 90 நிமிஷம், அது 1.5 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. இது வந்து ஆன்லைன் எக்ஸாம், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அது சிபிடின்னு சொல்லுவாங்க, அது கம்ப்யூட்டர் பேஸ்ட் வைக்கிறாங்க. இதுல வந்து நெகட்டிவ் மார்க் உண்டு. சரிங்களா, ஸோ வந்து 1 மார்க்ல 1/3 மார்க் வந்து நெகட்டிவ் பண்ணுங்க. 1 தவறுச்சுன்னா அதுல வந்து அது 1/3னா 0.33 மார்க் வந்து உங்களுக்கு நெகட்டிவா போயிடும். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து ராங்கா பண்ணீங்கன்னா. ஓகேங்களா, ஸோ இதுதான் பேட்டர்ன். நம்ம இதுக்கு சிலபஸ் தனியா வந்து இன்னொரு காணொலியில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது சொல்ல நிறைய கிளாஸஸ் வரத்தான் போகுது. சிலபஸ் வந்து இன்னும் டீட்டெயிலாக இன்னொரு காணொலியில பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, சார் நான் ரிட்டர்ன்ல கிளியர் பண்ணா போதுமா, எனக்கு வேலை கிடைச்சிருமா, அது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தானே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுல 1:3 இந்த அடிப்படையில் பிசிக்கல் எபிசியன்சி டெஸ்ட் வைக்கிறாங்க. சரிங்களா, பிஇடின்னு சொல்லுவாங்க, பிசிக்கல் எபிசியன்சி டெஸ்ட். ஓகே, இது என்ன கிரைட்டீரியா? சரிங்களா, இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 35 கிலோ வெயிட்டை வந்து தூக்கிக்கிட்டு 100 மீட்டர் ஓடணும், 2 நிமிஷத்துல கடக்கணும். சரிங்களா, ஸோ 35 கிலோ வெயிட்டை வந்து நீங்க தூக்கிக்கிட்டு 100 மீட்டர் தான், வெறும் 100 மீட்டர் தான் 2 நிமிஷத்துல ஓடி முடிக்கணும். அந்த வெயிட் வந்து நீங்க கீழே வைக்காம கொண்டு போகணும். சரிங்களா, இது வந்து 1 டைம் தான் உங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. அதே போல அப்புறம் 1 கிலோமீட்டரை 4 நிமிஷம் 15 செகண்ட்ல கடக்கணும். சரிங்களா, ரெண்டு வச்சிருக்காங்க பிசிக்கல் எபிசியன்சி டெஸ்ட். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா 35 கிலோ வெயிட்டை தூக்கிக்கிட்டு
100 மீட்டர் வந்து 2 நிமிஷத்துல கடக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர், அதாவது 1000 மீட்டரை வந்து 4 நிமிஷம் 15 செகண்ட்ல கடக்கணும். இது ஒன்று அட்டம்ப்ட்ல முடிக்கணும். இன்னொரு சான்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதுவே இது வந்து ஆண்களுக்கு, நான் மேல சொன்னது ஆண்களுக்கு. அதுவே பெண்களா இருந்துச்சுன்னா 20 கிலோ வெயிட்ட 100 மீட்டர் வந்து 2 நிமிஷத்துல வந்து 20 கிலோ வெயிட்ட தூக்கி போட்டுட்டு 100 மீட்டரை வந்து ஜஸ்ட் 100 மீட்டர் தான், சரிங்களா, 2 நிமிஷத்துல கடக்கணும். அதே போல ரன்னிங் வந்து 1 கிலோமீட்டர், அதாவது 1000 மீட்டர் வந்து 5 நிமிஷம் 40 செகண்ட்ல கடக்கணும், சரிங்களா. ஸோ இதெல்லாம் பக்காவா பண்ணிட்டீங்கன்னா ரயில்வேல வந்து உங்களுக்கு குரூப் டில வேலை, சரிங்களா. ஸோ வந்து நீங்க ரயில்வேல இந்த வேலை வந்து ஒரு ஈஸியஸ்ட் வேனே சொல்லலாம், சரிங்களா. ரயில்வே குரூப் டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிஎன்பிசி குரூப் 4 என்ன சேலரி வாங்கலாம் அதே சேலரி நீங்க குரூப் டிலையும் வாங்கலாம், அதுக்கு மேலேயே வாங்கலாம், சரிங்களா. ஸோ அதனால வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா பே கமிஷன் வேற மாத்த போறாங்க. அதனால வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எம்ப்ளாயே தெரியும், சரி நீங்க வந்து குரூப் 2ல வாங்குற சேலரினா அங்க வந்து இந்த குரூப் டில வாங்குற சேலரியா இருக்கும், சரிங்களா. ஸோ அதனால ஸ்டார்டிங்கே 30க்கு மேல கூட நீங்க சேலரி வாங்கலாம், ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த நோட்டிபிகேஷனை பத்தி ஒரு டீட்டெயில் தான் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை பண்ணிப்பேன் நம்புறேன், சரிங்களா. ஸோ இதுல பாக்குறவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும், சரிங்களா. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாமே நீங்க கமால்ல தெரிவிங்க. அடுத்த காணொலியில நம்ம டீட்டெயில்டா டிஸ்கஷன் பண்ணலாம். ஏன்னா வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க, சரிங்களா. ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க தவறாம அப்ளை பண்ணலாம். அது 23ஆம் தேதியில தான் அப்ளை ஆன்லைன் தொடங்குது. ஸோ 22 கன்ஃபார்ம் தெரியல. ஸோ இந்த 2 நாட்கள்ல தொடங்குது. ஸோ நம்ம வந்து அப்ளை ஆன்லைன் நீங்க ப்ராப்பரா பண்ணுங்க, அதுக்கு தனியாக நம்ம வீடியோ பண்றோம், சரிங்களா. ஸோ அப்ளை ஆன்லைன் டேட் வந்து இந்த 2 டேஸ்ல தொடங்க போகுது. விருப்பம் உள்ளவங்க உங்க நண்பர்களுக்கும் இந்த தகவலை இது பண்ணுங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பணிக்கு விண்ணப்பிக்கலாம். அரசு வேலை தான் வேணும், குறிப்பா எனக்கு மத்திய அரசு பணியில கிடைச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் ஃபீல் பண்றாங்க. தவறாம இந்த பணிக்கு நீங்க விண்ணப்பிக்கலாங்க. ஸோ இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி வச்சிருங்க. உங்க நண்பர்களுக்கு தேவையான அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.